யக்ஷ பிரசன்னம். யக்ஷன் கேட்ட கேள்விகளும் தர்மர் புத்திரர் அளித்த பதில்களும். வினாக்களை தொடுக்கத் தொடங்கிய யக்ஷன் எந்த மனிதன் துணை உள்ளவனாகிறான் என்று கேட்டான். தைரியமுள்ள மனிதன் துணை உள்ளவனாகிறான் என்று பதில் சொன்னார் தர்மபுத்திரர். யக்ஷனுடைய கேள்விகளும் தர்மபுத்திரருடைய பதில்களும் தொடர்ந்தன. மனிதன் எவ்வாறு புத்திமானாகிறான்? பெரியோர்களை அண்டுவதால் மனிதன் புத்திமானாகிறான். பயிரிடுபவர்களுக்கு எது சிறந்தது? பயிரிடுபவர்களுக்கு மழை சிறந்தது. செல்வமுள்ளவனாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் எந்த மனிதன் வாழும்போதே உயிரற்றவனாக இருக்கிறான்? தேவதைகள், விருந்தாளிகள், வேலைக்காரர்கள், முன்னோர்கள் இவர்களுக்கு எவன் மரியாதையுடன் உணவு தரவில்லையோ அவன் வாழும்போதே உயிரற்றவனாகிறான். தனது தாங்கும் சக்தியினால் பூமியை விட கனமாக இருப்பது எது? தாயாரின் மனம். ஒரு மனிதனுக்கு ஆகாயத்தை விட உயர்ந்தது எது? அவனுடைய தந்தை. காற்றை காட்டிலும் வேகமானது எது? மனிதனின் மனம். புல்லை விட அலட்சியமாக கருதிவிடத்தக்கது எது? கவலை. தூங்கும் போது கண்களை மூடாமல் இருப்பது எது? மீன். பிறந்தும் அசைவற்று இருப்பது எது? முட்டை. தன்னுடைய வேகத்தினாலேயே வளர்வது எது? நதி. தன் ஊரை விட்டு போகிறவனுக்கு நண்பன் யார்? அவன் பெற்ற கல்வி. வீட்டில் இருப்பவனுக்கு தோழமை தருவது யார்? மனைவி. நோயாளிக்கு நண்பன் யார்? நல்ல வைத்தியன். சாக போகிற நிலையில் இருப்பவனுக்கு யார் உற்ற தோழன்? அவன் செய்கிற தர்மம். புகழ் எதில் நிலை பெற்றிருக்கிறது? ஒரு மனிதன் செய்யும் தானத்தில் புகழ் நிலை பெற்றிருக்கிறது. மனிதன் சுகம் எதன் மூலமாக நிலை பெறுகிறது? நல்லொழுக்கத்தின் மூலமாக. சொர்க்கத்தன்மை எதன் மூலம் நிலை பெறுகிறது? சத்தியத்தை காப்பாற்றுவதன் மூலமாக. ஒரு மனிதன் பெறக்கூடிய லாபங்களில் எது சிறந்தது? நோயின்மை. ஒரு மனிதன் பெறக்கூடிய சுகங்களில் உயர்ந்தது எது? மன திருப்தி. சிறந்த தர்மம் எது? அகிம்சை. எதை அடக்குவதன் மூலமாக துயரத்தை தவிர்க்க முடியும்? மனதை அடக்கினால் துயரம் வராது. எதை விடுவதன் மூலம் மனிதன் மற்றவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாகிறான்? கர்வத்தை விட மனிதன் மற்றவர்களின் அன்பை பெறுகிறான். கர்வத்தை விட்ட மனிதன் மற்றவர்களின் அன்பை பெறுகிறான். எதை விடுவதன் மூலம் மனிதன் துன்பத்தை தவிர்க்கிறான்? கோபத்தை விட்ட மனிதனுக்கு துன்பம் நேராது. எதை விடுகிற மனிதன் பொருள் உள்ளவன் எனப்படுகிறான்? தர்மம் விரோதமான ஆசைகளை விடுகிற மனிதனே உண்மையில் பொருள் உள்ளவனாகிறான். தர்மர் சொல்கிறார், விரோதமான ஆசைகளை விடுகிற மனிதனே உண்மையின் பொருள் உள்ளவனாகிறான். பிராமணர்களுக்கு பொருள் கொடுப்பது எதற்காக? தர்மத்திற்காக. நடன மற்றும் நாடகக்காரர்களுக்கு பொருள் கொடுப்பதால் என்ன பயன்? அவர்களுக்கு செல்வம் கொடுப்பதால் புகழ் கிட்டும் என்பதே பலன். வேலைக்காரர்களுக்கு எதற்காக பொருள் கொடுக்க வேண்டும்? அவர்களை வசப்படுத்துவதற்காக. அரசர்களுக்கு கொடுப்பது எதற்காக? அவர்களிடமிருந்து பயமின்றி வாழ்வதற்காக. மனிதனால் வெல்ல முடியாத பகைவன் யார்? கோபம். முடிவே இல்லாத வியாதி எது? பேராசை. எவன் சாது? எல்லா பிராணிகளிடத்திலும் அன்புடன் இருப்பவன் சாது. எது தைரியம்? இந்திரியங்களை அடக்குவதே தைரியம். எது சிறந்த ஸ்நானம்? மனதில் உள்ள அழுக்கை போக்குவதே உண்மையான ஸ்நானம். எந்த மனிதன் பண்டிதனாகிறான்? தர்மங்களை அறிந்து கடைபிடிப்பவனே பண்டிதன். எவன் நாஸ்திகன்? எவன் மூர்க்கன்? நாஸ்திகனே மூர்க்கன். எது டம்பம்? தான் செய்யும் தர்மத்தை ஊரறிய செய்வதே என்னது? டம்பம். டம்பம் என்பது தான் செய்யும் தர்மத்தை ஊரறிய செய்வதே டம்பம். இதெல்லாம் யக்ஷனுக்கு தர்மர் பதில் சொல்றது. ஒன்றுக்கொன்று எதிரிடையான வழிமுறைகள் கொண்ட அறம், பொருள், இன்பம் ஆகியவை ஓரிடத்தில் சேர்வது என்பது எப்படி நடக்கும்? அறமும் மனைவியும் இணைந்து செயல்படும் போது அந்த இல்லத்தில் அறம், பொருள், இன்பம் மூன்றும் சேர்ந்து விடுகின்றன. எந்த மனிதன் அழிவற்ற நரகத்தை அடைவான்? தானம் கொடுப்பதாக கூறிவிட்டு பிறகு இல்லை என்று சொல்பவன், வேதம், தர்ம வழி செயல்கள், முன்னோர்களுக்கான சடங்குகள் இவற்றில் பொய் கூறுபவன், செல்வம் இருந்தும் பிறருக்கு கொடாதவன் ஆகியோர் அழிவற்ற நரகத்தை அடைவார்கள்.
பிறப்பு, வேதம் ஓதுதல், தர்ம சாஸ்திரங்களை பற்றிய அறிவு, ஒழுக்கம் இவற்றில் எதன் மூலம் பிராமணத்துவம் உண்டாகிறது? பிராமணத்துவம் உண்டாவதற்கான காரணம் பிறப்போ தர்ம சாஸ்திர அறிவோ வேதம் ஓதுதலோ அல்ல, ஒழுக்கம்தான் பிராமணத்துவத்திற்கு காரணம். ஒழுக்கமற்றவன் எவனாக இருந்தாலும் அவன் பாழானவனே. கல்வியும் சாத்திர அறிவும் மட்டுமே பயனளிப்பவே என்று நினைத்து அதை மட்டும் பற்றி நிற்பவர்கள் மூடர்களே. தான் கற்ற சாஸ்திரப்படி நடப்பவனே பண்டிதன். ஒழுக்கத்துடன் நடந்து கொண்டு யாகத்தில் பற்றுள்ளவனாக இந்திரியங்களை அடக்கியவன் எவனோ அவனே பிராமணன். இனிமையாக பேசுகிறவன் எதை பெறுகிறான்? மற்றவர்களின் அன்பை பெறுகிறான். ஆலோசித்த பிறகே காரியத்தை செய்பவன் எதை அடைகிறான்? வெற்றியை அடைகிறான். தர்மத்தில் பற்றுள்ளவனுக்கு என்ன கிட்டுகிறது? அவனுக்கு நல்ல கதி கிடைக்கிறது. எவன் சந்தோஷத்தை அடைகிறான்? கடன் இல்லாதவனும் பிழைப்பிற்காக ஊரை விட்டு ஊர் செல்ல வேண்டிய நிலையில் இல்லாதவனும் வனாகவும் தனக்கு வேண்டிய சிறிதளவு உணவாகிலும் வீட்டிலேயே கிடைக்க பெறுகிறவனாகவும் எவன் இருக்கிறானோ அவன் சந்தோஷம் அடைகிறான். எது தினந்தோறும் நடந்து வரும் நிகழ்ச்சி? உயிரினங்கள் எமலோகம் சென்று கொண்டே இருப்பது. எது ஆச்சரியம்? உயிரினங்கள் தினந்தோறும் எமலோகம் சென்று கொண்டே இருப்பதை பார்த்தும் கூட மனிதர்கள் தங்களுக்கு மரணமில்லாதது போல் நினைத்து கொண்டு நல்ல கதியை அடைய முயற்சிக்காமலேயே வாழ்நாளை கழித்து விடுகிறார்களே, அதுதான் ஆச்சரியம். பின்பற்ற வேண்டிய வழி எது? வேதங்கள் ஸ்மிருதிகளை கற்றறிந்து பின்பற்ற வேண்டிய வழியை கண்டு கொள்ளலாம் என்றால் அது அவ்வளவு எளிதாக முடிகிற முயற்சி அல்ல. ஆழ்ந்து கவனிக்காமல் மேலோட்டமாக இவற்றை அறிபவனுக்கு அவை முரண்பட்டவை போலவே தெரியும். ரிஷிகளின் கருத்துப்படி நடக்கலாம் என்று நினைத்தாலோ அவர்கள் பற்பல வகைகளில் இந்த பிரச்சனையை அணுகிறார்கள். ஆக தர்மத்தை அறிவது சிக்கலாகவே இருந்து வருகிறது. ஆகையால் நமது பெரியோர்கள் சென்ற வழியே நாம் பின்பற்ற வேண்டிய வழி. எவன் புருஷன்? விருப்பு வெறுப்பு, சுகம் துக்கம், நடந்தது நடக்க இருப்பது ஆகிய இரட்டை நிலைகள் எவனுக்கு சரிசமமாக இருக்கின்றனவோ அவனே புருஷன் என கூறப்படுகிறான். எவன் செல்வம் மிகுந்தவன்? ஆசையற்று அமைதியான மனம் பெற்று தெளிவான அறிவும் கொண்டு எல்லா பொருள்களையும் சமமாக பார்க்கும் மனிதன் எவனோ அவனே செல்வம் நிறைந்தவன். இப்படி தர்மபுத்திரர் கூறிய பதிலை கேட்டு திருப்தியடைந்த யக்ஷன், யுதிஷ்ரா, உன் பதில்கள் தெளிவாக இருக்கின்றன. அதற்கு பரிசாக உன் தம்பிமார்களுள் ஒருவனுக்கு நான் உயிரளிக்கிறேன். அவன் யார் என்பது உன் விருப்பத்தை பொறுத்தது என்றான். தர்மபுத்திரர், நகுலன் உயிர் பெற்று எழுந்திருக்க அருள் புரிவாயாக என்று கேட்டார். உன் தாயான குந்தி பெற்ற பீமசேனன், அர்ஜுனன் இவர்களை விட்டு மாற்றாந்தாயின் புதல்வனான நகுலன் பிழைக்க வேண்டும் என்று ஏன் விரும்புகிறாய் என்று யக்ஷன் கேட்டான். என் தந்தைக்கு என் தாயான குந்தியும் மாற்றாந்தாயான மாத்திரியும் மனைவிகள் என் தந்தையின் 2 மனைவியரும் சந்ததி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதுதான் என் கடமை. குந்தியின் புதல்வனாகிய நான் உயிரோடு இருப்பதால் மாந்திரியின் புதல்வர்களில் ஒருவன் பிழைப்பதுதான் நியாயம். தர்மத்தை நாம் கெடுக்க விரும்பினால் அது நம்மை கொன்றுவிடும். தர்மத்தை நாம் பாதுகாத்தால் அது நம்மை பாதுகாக்கும். மாத்திரியின் புதல்வர்களில் ஒருவன் உயிர் பெற நான் விரும்புவதே தர்மம். ஆகையால் நகுலனை பிழைத்து கொள்ளட்டும், எழுந்திருக்க வைக்கட்டும் என்கிறார். இப்படி தர்மபுத்திரர் கேட்டுக்கொண்டதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்த யக்ஷன் தர்மபுத்திரனின் 4 சகோதரிகளையும் உயிர் பெறச் செய்தான். பிறகு, நான் உன் தகப்பனார் ஆகிய தர்மதேவன், உன்னுடைய குணநலனை அறியும் விருப்பத்தோடு தான் இங்கு வந்தேன். குற்றமற்ற நீ வேண்டும் வரத்தை பெறுவாய் என்று கூறினான் யக்ஷன். காட்டில் 12 வருடங்கள் கழித்து விட்ட நிலையில் 13வது வருடம் தலைமறைவாக வாழும்பொழுது தங்களை யாரும் அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருக்க தர்மதேவனின் அருளை வேண்டினார் தர்மபுத்திரர். யக்ஷன் உருவில் வந்த தர்மதேவதன் அப்படியே ஆசீர்வாதம் செய்தான். மேலும் வரங்களை கொடுக்க விரும்பிய தர்மதேவனிடம் யுதிஷ்டர் பொறாமை, ஆசை, கோபம் இவற்றை அடக்கி தர்மம், தவம், சத்தியம் இவற்றிலேயே என் மனம் என்றும் நிலை பெற வேண்டும் என்ற வரத்தை கோரினார் தேவன். அந்த வரத்தையும் தர்மதேவன் அளித்து மறைந்தான். பிரசனம் என்றால் கேள்வி. யக்ஷ பிரசனம் என்று குறிப்பிடப்படுகிற இந்த பகுதியில் இன்னும் நிறைய கேள்விகளும் பதில்களும் இருக்கின்றன. அவற்றில் எளிமையானவற்றை தான் இங்கு கொடுத்திருக்கிறோம். இது பற்றி பாரதத்தில் ஒரு குறிப்பு வருகிறது. நம்பிக்கையுடையவர்களுக்காக அந்த குறிப்பையும் இங்கே தருகிறேன்.
தந்தையாகிய தர்மராஜனும் மகனாகிய தர்மபுத்திரனும் சந்தித்து பாண்டவர்கள் 4 உயிர் இழந்து மீண்டும் பிழைத்தது தர்மராஜனிடம் தர்மபுத்திரர் வரம் பெற்றது ஆகிய அம்சங்களை கொண்ட இந்த நிகழ்ச்சியை படிப்பவர்கள் நல்ல ஆயுள் பெற்று மக்கட் செல்வம் பெற்று வாழ்வார்கள். இந்த நிகழ்ச்சியை அறிகிற மனிதர்களுடைய மனம் அதர்மத்திலும் பிறர் பொருளை கவர நினைப்பதிலும் செல்லாது என்று மகாபாரதம் கூறுகிறது. இத்துடன் வனபர்வம் முற்றியது.